நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு பிடியாணை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. சொத்து வழக்கல், ஊழல் மோசடி சம்பந்தமான வழக்கல் போன்ற குற்றச்சாட்டுகளும் இவள் மேல சுமத்தப்பட்ட அடுத்த 2028 நாமல் ராஜபக்ச தான் ஜனாதிபதி ஆவார். அப்படி ஜனாதிபதியானால் நான் அவருக்கு எனது முழுமையான ஆதரவை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்ற விடயத்திலையும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். அதனால தான் நான் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பேன் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். பல நாட்களாக இவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் கூட இவரை விமர்சிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்றது. தமிழில் விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக இதனையும் செய்யவில்லை என்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக ஒரு கருத்தியல் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இப்படியாக அசாதாரணமான விதத்திலே கண்டெடுக்கப்படுகிற எலும்பு தொகுதிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கு பல கலந்துரையாடல்களிலே நீதவானவர்களோடு நாங்கள் சேர்ந்து இயங்கியிருந்தோம். ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் அதை செய்ய முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டு பிறகு கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டு உடனடியாக சர்வதேச மேற்பார்வையாளர்கள் இந்த நிபுணத்துவம் உடையவர்களை வரவழைக்க வேண்டும். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு பிடியாணை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நாமல் ராஜபக்ச சம்பந்தமான பல விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இடம்பெற்றிருந்தன. சில வாக்குமூலம் கொடுப்பதற்காக கூட அவர் சென்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சில சொத்து வழக்கல், ஊழல் மோசடி சம்பந்தமான வழக்கல் போன்ற குற்றச்சாட்டுகளும் இவள் மேலே சுமத்தப்பட்டது எல்லாரும் அறிஞ்சது தான். அந்த வகையில் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால் இன்று இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்த ஒரு வழக்கில் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தின் முன்னிலையாக தவறியதை அடுத்தே இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை ஜனாதிபதி அன்ரோகுமார அரசநாயக்க அவர்கள் இப்போ மாலைதீவு பயணமாயிருக்கின்றார் என்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த மாலைதீவிலேயே ஜனாதிபதி அவர்கள் தங்கி இருக்க போகின்ற ஒரு சில நாட்களுக்கு அந்த வகையிலே ஜனாதிபதி அன்ரோகுமார அரசநாயக்கவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவும் ஒரே விமானத்தில் பயணம் செஞ்சிருக்கின்றார்கள். ஜனாதிபதி திசாநாயக்க மாலைதீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் அதிகார விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாலே நகருக்கு சென்றிருக்கின்றார். அதே நேரத்தில் நாமல் ராஜபக்ச அங்கு நடைபெறும் திருமண விழாவில் பங்கேற்க மாலைதீவுக்கு சென்றிருக்கின்றார். இவர்கள் இருவரும் கொழும்பு முதல் மாலே வரை பயணித்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் JUL-101 வணிக பிரிவில் பயணிச்சிருக்கின்றார்கள். இந்த தற்செயலான சந்திப்பு அரசியல் ஆர்வங்களிடையே ஒரு ஆர்வத்தை கிளப்பியிருக்கின்றது. இதேவேளை நாமல் ராஜபக்சவை கைது செய்யுமாறு ஹம்பாந்தோட்டை நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற இதே நேரத்தில் இந்த விடயம் வந்திருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் ஒரு விமர்சன பொருளாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு நகைப்புக்குரிய அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன திருப்பி முனை என்ற மாதிரி தான் அமைந்திருக்கிறது. பார்க்கலாம் நாமல் ராஜபக்ச தொடர்பான கைதுகள் எப்படி இருக்க போன்றது. இதுவரை முன்னரே இது சம்பந்தமான விடயங்கள், பிணை சம்பந்தமான விடயங்களில் ஆர்வம் காட்டுவாரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ந்தும் பார்க்கலாம் இந்த வகையில் நாமல் ராஜபக்ச கைது எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அடுத்த 2028 நாமல் ராஜபக்ச தான் ஜனாதிபதி ஆவார். அப்படி ஜனாதிபதியானால் நான் அவருக்கு எனது முழுமையான ஆதரவை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெரியப்பா, சித்தப்பா, உங்களுடைய அப்பா போன்றவர்கள் போல நீங்கள் ஆட்சி செய்யக்கூடாது என்ற அறிவுரையும் தான் அவருக்கு சொன்னதாகவும், அந்த அறிவுரையின் அடிப்படையில் அவர் ஆட்சி செஞ்சு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் தன்னுடைய முழு ஆதரவையும் வழங்குவேன் என்ற விடயத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்ற விடயத்திலையும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். அதனால தான் நான் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பேன் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ச அவர்களை பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை சொல்லிட்டு அவர் என்ன விடயம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு இடையில் பாராளுமன்றத்தில் சண்டை வர்றது ஏலவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, ஏலவே பேசி வச்சு தான் அந்த சண்டையிலும் பெறுறது என்ற விமர்சனத்தை முன்வச்சிருக்கு. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னே நாட்களில் கடுமையாக இவர்களை விமர்சித்தது சில மேடைகளில் விமர்சிச்சிருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இப்போ இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் உருவாவதற்கு மிக பிரதானமான காரணமே ராஜபக்சக்கள் தான். இந்த
போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்ததனூடாக பல மக்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள். ஆகவே அந்த கொண்டொழிக்கப்பட்ட மக்கள் கொண்டொழிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறது வந்து இப்போ மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்தையும் ஒரு பல நாட்களாக இவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தவர்கள் கூட இவரை விமர்சிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இவர் இதற்கு எந்த பதில் அளிக்கப் போகின்றார் என்பதை. இவருடைய இந்த விமர்சனங்கள் வந்த பிறகு இவர் இன்னுமே சம்பந்தமான ஒரு காணொலியை இன்னும் ஏதோ ஒரு விடயப்பாட்டை வெளியிடையில் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன விஷயம் சம்பந்தமாக இவர் பேசப் போகின்றார் என்பதை. வடகிழக்கு மாகாணத்தினுடைய இணைந்த வடகிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் விடுதலை புலிகள் அமைப்பின் மேல் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக இதனையும் செய்யவில்லை என்ற விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். என்ன விடயம் என்றால் இலங்கை அரசியலமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு செயற்படுத்தப்படணும். இலங்கையில் தமிழ் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் அதிகார பகிர்வு தான் விரும்புகின்றன. இந்த விடயம் தொடர்பில் தாம் வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழ் அரசியல் கட்சிகள் இந்தியாவுடனான தங்களது ஈடுபாட்டையும் அதிகரிக்கணும். இந்தியாவில் வசிக்கிற ஏதிலிகள் தொடர்பிலையும் நடவடிக்கை எடுக்கப்படணும் என்று அவர் தெரிவிச்சிருக்கிறார். முகாம்களில் தங்கியிருக்கும் ஏதிலிகள் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கான கட்டுப்பாடுகளையும் தளர்த்த வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இலங்கையை பொறுத்தவரையில் தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் அரசியலமைப்பை நிலைநிறுத்துவதற்கு உறுதி பூண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அது அவர்களின் பொறுப்பு என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாரப்பயிறு இலங்கையை மேலும் ஒற்றுமைப்படுத்தும் என்ற விஷயத்தையும் தான் உறுதியாக இருக்கிறார் சொல்லியிருக்கிறார். அதிகாரப்பயிரை பொறுத்தவரை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமது ஆதரவை வெளிப்படுத்திய போதும் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக இதனையும் செய்யவில்லை என்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த அதிகார பெயர் தொடர்பான விடயத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. இருந்தாலும் கூட அதற்கான பதில் விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முன்னை நாட்களில் இதைவிட ஒரு பெரிய அதிகாரம் எங்கட கைக்கு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் அதை நிராகரித்திருக்கின்றார்கள். வேண்டுமென்றே அவர்களுக்கு நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற கருத்தியில் மீண்டும் விடுதலை புலிகள் சம்பந்தமான ஒரு விஷயங்களில் பேசுகின்ற பொழுது இதற்கு எதிரான கருத்துப்பாடுகளை பலரும் கூறிய வண்ணம் தான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இவர் இந்த கருத்தியில் சொல்லியிருக்கிறார். இதற்கு தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற பலரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கான எதிர்ப்பலைகள் எந்த அளவில் இருக்க போகின்றது என்பதை. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக ஒரு கருத்தியல் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்ட பிறகு ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்க அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான ஒரு சர்வதேச பொறிமுறையை தான் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். என்று பார்த்தீங்கன்னா மன்னார், கொக்கு தொடுவாய், அதே மாதிரி இந்த செம்மணி உட்பட பல புதைகுழிகளை ஆய்வு செய்வதற்கான பொறிமுறை இலங்கையில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வுக்கான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் என்றால், மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் என்றால் இந்த ஆய்வில் சர்வதேச நிபுணத்துவத்தை நீங்கள் நாடணும். சர்வதேச நிபுணத்துவத்தை நாடாத பட்சத்தில் இந்த ஆய்வு ஒரு நல்லிணக்கம் இல்லாத ஒரு ஆய்வாகத்தான் மேற்கொள்ளப்படும் என்று எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம், தமிழர்கள் சம்பந்தமான அரசியல் தீர்வு தொடர்பாக பேசியிருக்கு. ஆனால் இன்னமுமே அது தொடர்பான எந்த ஒரு விடயங்களையும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளலை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், வயது குறைந்தவர்களுடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கு. எலும்புக்கூடுகள் அசாதாரணமான சூழலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று தான் உண்மையில் கண்டறியப்பட்டிருக்கு. பல இடங்களில் இந்த எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுகிறது. இலங்கையில் மனித புதைகுழிகள் அடையாளம் நிறைய மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் அவை தொடர்பான ஒரு ஆய்வொன்றை மேற்கொள்ள பொறிமுறை இலங்கையில் இன்னும் இல்லாத நிலைமை தான் காணப்படுது. அதுக்காகத்தான் நான் கேட்குறோம், இந்த சர்வதேச உதவியை நீங்கள் நாடுங்க. மனித புதைகுழிகள் கொக்கு தொடுவாய், மன்னார், மாத்தளை மற்றும் தெற்கிலேயும் சில இடங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எலும்புக்கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவம் ஏற்பாட வேண்டும். அதற்குரிய விடயங்களை அரசாங்கம் மேற்கொள்ளணும். இப்போ இந்த விடயங்களில் தான் நீங்கள் நல்லிணக்கத்தை காட்ட முடியும். இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை உருவாக்கும் என்று சொல்கிற நீங்கள் இந்த விடயங்களில் தான் நீங்கள் நல்லிணக்கத்தை காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்தவித தலையீடுகளுமின்றி சுயாதீனமாக செயற்பட்டு இது தொடர்பான உண்மைகளை கண்டறியணும் என்று முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த விடயம் தொடர்பான பல விஷயங்களும் வெளிவந்திருக்கு. அரசாங்கம் என்னதான் தலையீடு இன்றி செயற்படுகின்றது என்று கூறினாலும் கூட தமிழ் மக்கள் சார்பில் கேட்கப்படுகின்ற இந்த சர்வதேச பொறிமுறை என்கின்ற விஷயம் இன்னமுமே ஒரு கேள்விக்குறியாக இந்த அரசாங்கத்திலேயும் இருக்குன்னு தான் சொல்லணும். இது வெறுமனே செம்மணி மனித புதைகுழியில் மட்டும் இல்லை, பொதுவாக தமிழர்கள் சார்ந்து பேசப்படுகின்ற போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை சார்ந்த விஷயங்களில்
இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு முகம் பார்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட இந்த அரசாங்கத்திலேயும் இந்த உள்ளக பொறிமுறை ஊடான விசாரணைகள் தான் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழரசு கட்சியிலிருந்து இந்த செம்மணி தொடர்பான உள்ளக விசாரணைக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற என்ற கூட பேசியிருந்தார். அதற்கு சிவிகே சிவஞானம் அவர்களும் பதில் கொடுத்திருந்தார். அதையும் நாங்கள் ஒரு காணொலியாக பதிவிட்டிருக்கிறோம். அந்த வகையில் இவர் இப்போ உள்ளக பொறிமுறையை மறுத்து அல்லது சர்வதேச நிபுணத்துவத்தை கேட்டு பேசுவனூடாக சுமந்திரனும் இதற்கான ஒரு பதிலடியை மறைமுகமாக கொடுத்திருக்கின்றார் என்றால் சொல்ல வேண்டும். இருந்தாலும் பார்க்கலாம், உண்மையிலேயே இந்த விடயங்கள் தொடர்பாக பெரிய அளவில் சுமந்திரன் பேசாமல் இருந்தார். இப்போ இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு திரும்பவும் தொடர்ச்சியாக தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மேலதிகமாக ஒரு சில 80 தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. 3 அதற்கு மேலதிகமானதாக கூட இருக்கலாம். ஆகவே உங்களுக்கு தெரிந்தபடி 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. 2 சிறிய பிரதேசங்களிலே தோண்டப்படுகிற போதே 100க்கும் மேற்பட்ட 80 தொகுதிகள் கிடைக்கிற காரணத்தினாலே இன்னும் அதிகமான தொகையினான என்புகள் இங்கே கண்டெடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. அது ஒரு விடயம். அடுத்தது ஆழமாக புதைக்கப்படவில்லை. நில மட்டத்தில் இருந்து 50 சென்டிமீட்டர் வரையிலே கூட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது தெரிகிறது. புதைக்கப்பட்டிருக்கிற முறைகள் வலுவான சந்தேகங்கள் பலவற்றை ஏற்படுத்துகின்றன. கைகள் ஒன்றாக இருக்கிறதும், சில வழிகளிலே கைகள் மடித்து வைக்கப்பட்ட நிலையிலேயும் கால்கள் ஒன்றாக இருக்கிறது போன்றதும், அதே போல் வயது குறைந்தவர்களுடைய எலும்புக்கூடுகளும் கூடுதலாக கண்டறியப்படுகின்றன. ஆகையினாலே சாதாரணமாக ஒரு சுடலையிலே காணப்படக்கூடிய இதை போல் அல்லாமல் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன. குவியல் குவியலாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. ஒரு சுடலையாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு சில முறையாக புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் கண்டறியப்படலாம். ஆனால் அவற்றை இலகுவாக பகுத்தறிந்து இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அப்படியாக கண்டறியப்பட்டவை மிகவும் சரியான முறையிலே புதைக்கப்பட்டு இப்படியாக அசாதாரணமான விதத்திலே கண்டெடுக்கப்படுகிற எலும்பு தொகுதிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்துக்கு பாரப்படுத்தப்படுகிறதாக நாங்கள் அறிகிறோம். இந்த விடயங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க சட்டத்தரணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படியாகத்தான் இன்றைய தினத்துக்கென்று நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான மனித புதைகுழு சம்பந்தமாக இதற்கு முன்னதாக நடைபெற்ற அகழ்வு கொக்குத்தொடுவாயிலே நடந்தபோது நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். அங்கே பல கலந்துரையாடல்களிலே நீதவானவர்களோடு நாங்கள் சேர்ந்து இயங்கியிருந்தோம். அங்கேயும் தோண்டல் பணிகள் நடைபெற்றன. அந்த அனுபவத்தையும் அதற்கு முன்னர் மன்னார், அதற்கு முன்னர் மாத்தலே போன்ற இடங்களிலேயும் 90ஆம் ஆண்டுகளிலே சில இடங்களிலே 94ஆம் ஆண்டுக்கு பிறகு தெற்கிலே சில இடங்களிலே கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள் சம்பந்தமான அனுபவங்களும் உடையவர்கள் இருந்தாலும் கூட இந்த இப்படியாக கண்டுபிடிக்கப்படுகிற எலும்புக்கூடுகளுடைய பரிசோதனையை செய்வதற்கான நிபுணத்துவம் இலங்கையிலே இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். உலகத்திலேயே ஒரு சில பல்கலைக்கழகங்களிலே தான் அது இருக்கிறது. ஆகையினால்தான் இங்கே செம்மணியிலே 99ஆம் ஆண்டிலே எடுக்கப்பட்ட 15 எண்பு தொகுதிகளிலே 2 சான்றுகளாக கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டது. முதலிலே ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் அதை செய்ய முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டு பிறகு கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டு இப்போது அது லங்காஷயர் பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக நாங்கள் அதை தேடி கண்டுபிடித்து அறிந்திருக்கிறோம். ஆகவே
அடையாளம் காணுதல், இது யாருடைய எச்சங்கள் என்பதை அடையாளம் காணுதல் இதில் மிக 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 முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்ய போகிறது. ஆகையினால் இதை வெளி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அதனை எப்படியாக அதில் இருந்து சான்றை பெறுவது, எப்படியாக அதனை சரியான நிலையிலே பாதுகாத்து வைப்பது, எப்படியாக அனுப்புவது என்ற விடயங்கள் சம்பந்தமான நிபுணத்துவமும் கூட சர்வதேச நிபுணர்களிடத்தில் இருந்துதான் பெற வேண்டும். ஆகையினால்தான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கிறோம். உடனடியாக சர்வதேச மேற்பார்வையாளர்கள் இந்த நிபுணத்துவம் உடையவர்களை வரவழைக்க வேண்டும், அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்த விடயங்களை சரியான முறையிலே ஆராய்ந்தாலே நாட்டிலே நடைபெற்ற பலவிதமான குற்றச்செயல்களுக்கான, சர்வதேச குற்றச்செயல்களுக்கான சாட்சியங்கள் வெளிவருகின்றன. ஆகையினாலே இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அரசாங்கம் நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கிறோம் என்று சொல்லுகிற போது எந்த நல்லிணக்கமும் உண்மையின் அடிப்படையிலே தான் செய்யப்படலாம். உண்மையை மூடி மறைத்து எங்கேயும் எந்த நல்லிணக்கமும் ஒருபோதும் ஏற்படாது. ஆகையினாலே நல்லிணக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிற அரசாங்கம் இந்த உண்மைகள் வெளிவருவதற்கு ஏற்ற சகல நடவடிக்கையையும் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கான அனுமதிகளை கொடுக்க வேண்டும். சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து அவருடைய கையிலே இதனை ஒப்படைக்க வேண்டும். இதை பரிசோதித்து அறிகிற பொறுப்பு முழுவதும் சுயாதீனமாக செயற்படுகிற சர்வதேச நிபுணர்களிடத்திலே இது கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான விடயங்களையும் நாங்கள் வேறு விதத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நேரடியாக அவதானித்த காரணத்தினாலே வரும் நாட்களிலே நீதிமன்றம் ஊடாக ஏதாவது உத்தரவுகள் பெறப்பட தேவையாக இருந்தால் அந்த கர்மங்களையும் நாங்கள் ஈடுபடுவோம்.